நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து போலீஸோட உதவியோட அந்த ரவுடியை பிடிச்சிடுறாங்க. அவனை பிடிச்சி அடியில் அவன் எல்லா உண்மையும் ஒரு பக்கம் உளையிறான். வேற வழி இல்லை, ஏன்னா அடி ஒரு பக்கம் அதிகமாகினே போயிட்டு இருந்தா அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிக்கிட்ட உதவ மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அது போல தான் அடிச்சு அடியில் அவன் எல்லா உண்மையுமே சொல்லிடுறான். இதுக்கு மேலே எப்பா என்னால் எதுவும் மூடி மறைக்க முடியாது, நான் பண்ண தப்பு இதுதான் அப்படின்ற உண்மையை சொல்லிடுறாப்புல. சொன்ன அடுத்த செகண்டே கரெக்டாக நம்ம போலீஸ் அதிகாரிக்க வேற மாதிரி இருக்கு ஒரு ஃபீல். ஆனால் இருந்தாலும் இதை வச்சு கொஞ்சம் நம்ம அமௌண்ட் பார்க்கலாம், கொஞ்சம் கரெக்ஷன் நிறைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நியாயமாக தான் இருந்தார். இருந்தாலும் இந்த கரெக்ஷனில் நிறைய லேக்ஸாக இவங்க ஒரு பக்கம் சம்பாதிச்சிருக்காங்க. இதில் நாமளும் கொஞ்சம் சம்பாதிச்சா என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு. முடிவு எடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் யார் மூலியமாக சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவருக்குள்ள தோணுது. அதுக்கு இந்த ரேணுகா தான் கரெக்டான ஒரு நபராக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ரேணுகாவை அடித்து அவகிட்ட வந்து எல்லாத்தையும் பிடுங்கணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு. ரேணுகாவை வர வச்சாங்க. தோப்பார் ரேணுகா எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்ற விஷயத்த ரகுவும் மறுபக்கம் அந்த அடியாலும் என்கிட்ட உண்மையை ஒத்துக்கினாங்க. இனிமே நீ தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும். ஆனால் இதுக்கு மேலே நான் உன்னை இப்படியே விட முடியாது, இதுக்கப்புறம் என்னோட ஆட்டம் தனியாக இருக்கும். அதுக்கு நீ பண்ண வேண்டியது எல்லாமே எனக்கு இந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீ எனக்கு கொடுத்தா போதும், நான் உன்னை விட்டுறேன். இது இந்த கேஸுக்கு உனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வேற ஆள் மேலே பழிய தூக்கி போட்டுறான். அப்படி இல்லை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அடுத்த செகண்டே நீ ஜெயிலில் தான் கழித்தணும். வா வரே வா சார், இதுக்காக தான் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரி டீலிங் பேசுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த அப்ரோச் தான், உங்களுக்கு தேவையான பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து சேரும், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதை எல்லாமே மறைஞ்சிருந்து நம்ம மல்லி கேட்டுன்னு இருக்காங்க. என்னடா இது டேய், இப்படி ஒரு கேப் மாதிரி தானே முள்ள மாதிரி தான் யார் செய்வாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம்னா அதே மாதிரி செஞ்சுட்டாங்களே, கேவலமான வேலையாக இருக்குடா. எப்போ அடி இந்த மாதிரி எல்லாமாடா செய்வாங்க, கொஞ்சம் கூட மனசாட்சின்றதே ஒன்று சுத்தமாக இல்லை இவங்களுக்கு, ஏன்டா இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கடுப்பாக தான் இருக்கு. என்னங்க பண்ணுறது, அவங்க செஞ்ச விதம் தவறான விஷயம் தான், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். சரி முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் இவங்களை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், இவங்க பண்ண விஷயத்துக்கு நம்ம தக்க தண்டனை ஒன்று கொடுத்தாகணும். அப்படி என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்காருல, அவரு இருந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக வெண்பா கிட்ட போகிறாரு. வெண்பா கிட்ட போய் இதை பாருமா வெண்பா குட்டி, அடிக்கடி வீட்டுக்கு திருடங்கள் அந்த மாதிரி வராங்க, அதனால் நம்ம சீக்ரெட்ஸ் எல்லாமே நமக்குள்ளே இருக்கணும். எதனா ஒரு பிரச்சனைனாலும் அடாடாவை நீ ஃபஸ்ட்டு எழுப்பணும். எந்த ஒரு காரணத்தை கொண்டு நீயா ஏதாவது இன்வால்வ் ஆகி இதை சமாளிக்கலாம். மல்லி அம்மா பிரச்சனையிலே இருக்காங்க, மல்லி அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா அம்மா கிட்ட நீ பண்ண பார்த்தியா மொபைல் எடுத்துன்னு அந்த மாதிரி முட்டாள்தனமான வேலை செஞ்சிடாத. அதை நான் அன்னையே நோட் பண்ணிட்டேன். ஆனால் அந்த விஷயத்தை ரேணுகா அம்மா நோட் பண்ணியிருந்தால் அதுக்கப்புறம் உன் நிலைமை என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவர் யாருக்கும் தெரியாது. அதனால் எந்த ஒரு விஷயம் செய்யணுன்னாலும் நம்ம யோசிக்கணும், யோசித்து சிந்திச்சு செயல்படணும். அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கும். நாம் அவசரப்பட்டு செய்கிற ஒரு வேலையால் நம்ம எதிர்காலமே ஒரு பக்கம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே விஜய் சொல்கிறது எல்லாமே கேட்டு சரிடாடா இனிமேல் இந்த மாதிரி தப்பை நான் செய்ய மாட்டேன், நான் செஞ்சதுக்கு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறான். அடாடா குழந்தைக்குள்ளே எந்த அளவுக்கு ஒரு பக்குவம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவன் கதிரேசன் இருக்காருல, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ் ஃபோன் பண்ணி என்ன சார் ஆச்சு, யார் இதுக்கு முழுக்க காரணம் டக்குன்னு சொல்லுங்கள், இது வேற யாரும் இல்லை உங்கள் பொண்ணு நிஷா தான் அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவை மாட்டி விட்டுறாங்க. என்னது நிஷா தான் இதுக்கு காரணமா, என்ன சொல்றீங்க, இது முழுக்க உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாங்க முழுக்க இது உண்மைதான், இது எல்லாத்துக்கும் மூல காரணம், இதை செஞ்சது எல்லாமே நிஷா தான் அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் என்னடா இது நமக்கு மட்டும் பிரச்சனை மேலே பிரச்சனை, சூழ்ச்சி மேலே சூழ்ச்சி வந்துட்டே இருக்கேன், நம்மளை எப்படியாவது ஒரு பக்கம் எல்லாரும் சேர்ந்து அழிச்சிடணும்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்காங்க. ஆனால் நம்ம எக்காரணத்துக்கு கொண்டு யாருக்காக அழிஞ்சிடக்கூடாது, நாம் எப்பவுமே நிலையாக நின்று இந்த உலகத்தில் நாமளும் ஒரு ஆளுநரத்தை காட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல முடிவாக இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு போயிட்டு மல்லிகிட்ட சொல்கிறாங்க, இதை பாரு மல்லி, நிஷா தான் இது எல்லாத்தையும் பண்ணதுன்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரி சொல்லியிருக்காரு. ஆனால் இதில் எனக்கு முழுக்க நம்பிக்கை இல்லை, இது நிஷா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிஷா பண்ணியிருந்தால் அப்புறந்தே காலியாக இருக்கும். ரேணுகா வந்ததுல தான் இந்த மாதிரி பணம் காலி போகிறது, கொட்டேஷன் எல்லாம் திருடு போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால எனக்கு ரேணுகா மேலே தான் முழுக்க சந்தேகம் இருக்குது. நீ என்ன நினைக்கிற, நீங்கள் நினைக்கிறதே தான் நானும் நினைக்கிறேன், ரெண்டு பேரும் கரெக்டாக தான் நினைக்கிறோம். ஆனால் இருந்தாலும் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் நம்ம யாரையும் குற்றம் சொல்ல முடியாதுல்ல, அதனால் நான் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு மௌனத்தோடு இருக்காங்க. அந்த மௌனம் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் உண்மையாக இருக்கும், இந்த மௌனம் தான் எல்லாத்துக்கும் ஒரு பக்கம் சப்போர்ட்டிவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு ஒரு பக்கம் ரேணுகாவுக்கு ஃபோன் பண்ணி, ரேணுகா இதெல்லாம் நீ தான் பண்ணது அப்படின்ற விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும், அந்த போலீஸ் அதிகாரிக்கு நீ பணம் கொடுத்து போலீஸ் அதிகாரியை நீ வேலைக்கு வாங்கிட்டது எனக்கு தெரியும், அதனால் என்கிட்ட எந்த அளவுக்கு நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுமோ அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால்
உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை விட்டு என்ன ஒரு பக்கம் நீ எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் எதனா யோசனை இருந்த மவளை வாழ்க்கை அதோ கதி தான், அதோட பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது, எந்த பக்கம் போனாலும் நமக்கு மட்டும் வில்லங்க மேலே வில்லங்க வந்துட்டே இருக்கு, திடீர்னு இவெல்லாம் மிரட்டுற அளவுக்கு நம்ம ஆளாயிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க. ஆமாங்க, என்னங்க பண்ணுறது, வாழ்க்கைன்னா நிறைய பேர் நம்மளை ஒரேடியாக போட்டு தள்ளுறதுக்கும் குத்துறதுக்கும் பார்ப்பாங்க. எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாளிச்சுக்கிட்டு சரி ஓகே நம்மளால் முடியும், முயற்சி செய்தால் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருந்தால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் அப்படின்ற ஒரு பழமொழிப்படி தான் நடந்துட்டு இருக்காங்க. ஆனால் அது போல் நடக்குமா நடக்காதா, இன்னும் என்னென்ன பிரச்சனைலாம் கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெலுங்கு. ஆனால் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் போகிறீங்க. ஐயோ இப்படியெல்லாம் நடந்துச்சா, இதெல்லாம் உண்மையாடா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நீங்கள் ஷாக்கிங்கான விஷயம் நிறைய தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது கூடவே இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. சரி, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு, இதை பற்றி பேசி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சுவாரஸ்யம் இருந்து ஒரு விஷயம் நடக்குதுங்க. நல்லதே நடப்போம், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அந்த பழமொழி பழி எல்லாமே இப்போ நல்லதாக தான் நடந்துன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுது, எப்படி எல்லாம் அதை சால்வ் பண்ண போகிறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ நண்பர்களே, இது மட்டும் இல்லாமல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்களெல்லாம் நமக்குள்ளே பகிர்ந்துடலாம்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு கனவு, ஒரு ஆசை இருக்குது, பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்த வீடியோ உடனே மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.